Hello friends, welcome to ECR Traditional Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்பவே க்ரீமியான ஒரு கர்ட் ரைஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல 1 கப் ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு நம்ம கிட்டத்தட்ட 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இதுக்கு 1 கப் பாலும் 2 கப் தண்ணியும் சேர்த்துக்க போறேன். சோ இது மிதமான சூட்ல ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரைஸ் கொஞ்சம் குழைவா வெந்து வரணும். ரைஸ் நல்லாவே குழைவா வெந்திருக்கு. இந்த டைம்ல கரண்டியால இன்னுமே இதை நம்ம மசிச்சு விட்டுக்க போறோம். சோ இந்த டைம்ல நான் இன்னுமே கொஞ்சம் பால் சேர்த்து இதை நல்லா மசிச்சுக்க போறேன். இந்த டைம்ல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்க போறேன். இந்த பட்டர் இந்த கர்ட் ரைஸை இன்னுமே க்ரீமியாவும் ரொம்பவே டேஸ்டியாவும் ஆக்க போகுது. இது எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா தயிரோட அளவை குறைச்சிக்கிட்டு நம்ம பால் அதிகமாக சேர்த்துக்கலாம். புளிப்பு இன்னுமே ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம பால் அளவை கம்மி பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு நான் இதில் தயிர் சேர்த்துருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா தயிரோட அளவை கம்மியாகவும் பாலோட அளவும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகி சாப்பிடும்போது தயிர் கொஞ்சம் புளிச்சிரும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்க போகிறோம். இதில் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். ஸோ இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கிய இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்ச எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கர்ட் ரைஸில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூட துருவின கேரட், மாதுளம்பழம், மல்லி இலை, இது எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான கர்ட் ரைஸ் தயாராகிருச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.